பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பைத்தான் வீடியோ தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் வந்து லிட்டர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸோட முடித்தோம். லிட்டர்ஸ் ஐடென்டிஃபைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதாவது இந்த அண்டு ஆறு நாட்டு இஃப் எல்ஸ் வைலு டூ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸோட யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸோட வந்து யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக அதெல்லாம் ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு 33 வேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதோட நம்ம முடித்தோம். அது என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவில். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. அந்த லிங்கை தொட்டு அந்த போன வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அதோட நான் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அந்த அனிமேஷன் டர்ட்டில் வச்சு யூஸ் பண்ண அந்த ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணேன், அது பண்ணி காமிச்சேன் அது எப்படின்னு. ஸோ இப்போ வந்து அப்படியே அந்த பைத்தான் வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெருசாக ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பூலியன் ஆப்ரேட்டர். இந்த பூலியனும் லாஜிக்கலும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். 5 டைப் தான் அது, இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டைப் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ், மைனஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனண்ட். ஓகே, இதெல்லாம் தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அடிஷன் எப்படின்னா, அடிஷன் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு 4, a ப்ளஸ் b அடிஷன். இதே மாதிரி தான் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? இதே மாதிரி தான் இதை போட்டிங்க. இதை நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இது இருக்குன்னு, இதெல்லாம் அடிஷன் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லித்தரல. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ளோர் டிவிஷனுக்கு வருவோம். a b 0 ஃப்ளோர் டிவிஷன் அது 0 தான் வரும், சரி எதுவுமே இருக்காது. பட் இப்போ a ஈக்குவல் டு 8, b இப்போ வந்து ஃப்ளோர் டிவிஷனில் 2 வரணும், 4 அப்போ தான் கரெக்டு, பார்த்துக்கோங்க. a b 2 வந்துடுச்சு. ஓகே, இதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது அதான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்போனன்ட் டபுள் அஸ்ட்ரிக், அதை பார்ப்போம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 2 ஸ்டார் 2 ஸ்டார் 2. இப்போ 4 டைம் வந்து இந்த 2வை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்ததுன்னா 16 வரும். 4 2 2 2 அந்த மாதிரி 4 டைம் பண்ணியிருக்கேன். ஓகே, 16 வரும். இப்போ அதுக்கு பதிலாக 2 4. ஓகே, இப்போ கொடுத்தா 16 வரும். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 4-5 டேட்டாவை நீங்கள் வாங்கணும், ஆனால் எல்லாம் ஒரே டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. 4-5 டேட்டா அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வேரியபிளாக நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ஏதாச்சும் டேட்டா வாங்கணும்னா அந்த இடத்துல ஒரு வேரியபிள் போட்டு தான் அதை அசைன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வேரியபிளாக நீங்கள் பண்ணாமல் அதுக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 4ங்கிறனால ஓகே, இதுவே ஒரு 10 நம்பருக்கு மேலே போணுச்சுன்னா ஒன்றுக்கும் நம்ம பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணுமோ ஒரு வேல்யூவை, அது டபுளாக ஸ்டிக் பண்ணோன்னா இங்கே போட்டுருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அடிஷன் சொல்லிட்டேன், சப்ராக்ஷன் அதே மாதிரி தான், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அதே மாதிரி தான். இது எக்ஸ்போனன்ட்டு, இது குவாஷன்ட்டு. ஃப்ளோர் டிவிஷனுங்கிறது குவாஷன்ட்டு சொல்லுவாங்க. ஆமாம், குவாஷன் தான். ஃப்ளோர் டிவிஷன் வந்து குவாஷன்ட். ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறது தான் அந்த இது. ஓகே,
அது ஓகே புரிஞ்சிச்சா. எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த இது அதுவும் ஓகே வந்துருச்சா. ஓகே, இதுதான் வந்து அரித்தமெட்டிக்கில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து போவோம். நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு போவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏ ஈக்குவல் டு 8ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏங்கிறது ஒரு வேரியபிள், 8ங்கிறது ஒரு வேல்யூ. இதை இந்த ஏல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ணதில் ஒரு ஆப்ரேட்டர், அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த வேல்யூ வந்து இங்கே கொடுக்குது, அதான் அசைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இதை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், எப்பயும் கூட தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நான் இதுலேயும் போட்டிருக்கேன். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை சொல்லித்தரேன். இப்போது b ஈக்குவல் டு 2 போட்டுக்கலாம். c ஈக்குவல் டு a ப்ளஸ் b இப்படி போட்டாச்சு. சீன் டைப் பண்ணால் வெறும் சீன், இது சும்மா நீங்கள் பிரிண்ட்டு சீனு போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ சீன் போட்டாச்சா. இப்போ சியில் இருக்க வேல்யூ வந்து 10ன்னு வந்துருச்சு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சி ப்ளஸ் சியை ப்ளஸ் பண்ணுறோம் ஈக்குவல் டு பி கொடுத்துக்கலாமா. பி. இப்போ இந்த லைனை வந்து நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேலைன்னா இங்கே இருக்க வேல்யூவை இந்த இதில் போய் ஸ்டோர் பண்ணும். அது ரைட் சைடில் இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்டோர் பண்ணும். அதனே வேலை. சியில் என்ன இருக்குது, 10 இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது என்னது, 2. இந்த 2 போயிட்டு இந்த 10க்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணும். அதுவும் ப்ளஸ்ஸு போட்டிருக்கோம்ல, அதனால் இதோட போய் ஆட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ளஸ் எடுத்துட்டோம்னா இதுவும் ஸ்டோர் ஆகும். இங்கே இந்த சியில் போயிட்டு இந்த பி ஸ்டோர் ஆகும். இப்போ ப்ளஸ்ஸு போட்டிருக்கனால இந்த சியில் இருக்கிறதோட இந்த பி வந்து ஆட் ஆகும். இப்போது சி இப்போ போட்டோம்னா 12 வந்துருச்சு. இதுதான், வேறு எதுவுமே பெரிய வேலையே இல்லை. இப்போ புரிஞ்சிருச்சா. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வருது. ஓகே, அரித்மெட்டிக் பார்த்துறோம், அசைன்மெண்ட் பார்த்துறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கு முன்னாடி யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர், அதை பார்க்கலாம். n ஈக்குவல் டு மைனஸ் 20ன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு n கொடுத்தோம்னா -20 வரும். உங்களுக்கு வேல்யூ வந்து மைனஸில் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அவுட்புட் வந்து பாசிட்டிவில் நம்ம காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அந்த பாசிட்டிவில் கொண்டு வரதுக்காக என்ன ஆப்ரேட்டரோ அதை நான் சொல்லுவேன். பிரிண்ட்டு -n அவ்வளோதான் வந்துருச்சா. வேல்யூ மைனஸில் இருக்குது. இங்கே சிம்பிள் லாஜிக் தான், நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி தான். இதுதான் யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா. இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு போவோம். a ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு 3. ஓகே, a greater than b என்ன வரும், ட்ரூ வரும். இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இருங்க வரேன். இப்போ பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு பி ட்ரூ. ஓகேவா, ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது பேசிக்கானதெல்லாம் நான் சொல்லலை. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம், கிரேட்டர் தென் லெஸ் தென் இதெல்லாம் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளில் இது பேசிக்கு. ஓகேவா, இது வந்து நாட் ஈக்குவல் டுன்னு சொல்ல வரேன். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நாட் ஈக்குவல் டு, அதாவது இதெல்லாம் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொன்று, ஏ டபுள் ஈக்குவல் டு பி, இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா கம்பேர் அண்டு செக்கு. இந்த சைட் இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணி இதோட செக் பண்ணும்.
அது உண்மையாக இருந்து ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இப்போ வந்து ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ் வந்துருச்சா? இதை ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னென்னா இருக்குன்னா, இது கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கும். அப்புறம் ரெண்டுக்கும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, நாட் ஈக்குவல் டு, கம்பேர் அண்ட் செக். இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் இருக்குது. இதோட நம்ம ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்த்துருக்கோம், அரித்மெட்டிக் பார்த்துருக்கோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம், யூனரி மைனஸ் பார்த்துட்டோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். இப்போ வந்து கடைசியாக கடைசி ரெண்டு லாஜிக்கல் பூலியன், இது ரெண்டு மட்டும்தான். இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். லாஜிக்கல் அப்படின்னா என்ன? ஒன்றுமே இல்லை. என்னென்ன லாஜிக் இருக்குது? அண்ட் ஆர் நாட், 3 கேட் இருக்குது. லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு யாராவது தான் வரும். அண்டு ஆர் நாட், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ greater than பி அண்ட் A less than B. False. ஏவை விட B greater than ஆ? இல்லை, B தான், A தான் greater than. இது ஒன்று ட்ரூ, இது ஒன்று ஃபால்ஸு. ஓகேவா? இது ட்ரூவு, இது ஃபால்ஸு. இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூவாக இருந்திருக்கும். அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். அதான் அண்டோட ஆப்ரேஷன். அண்டோட ஆப்ரேஷன் வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 1 0வாக இருந்தாலும் ஃபுல்லாக 0 ஆயிரும்ல, அதே மாதிரி தான். ஏதாச்சும் 1 தப்பாக இருந்தாலும் எல்லாமே தப்பாயிரும். இதுவே இப்போ பாருங்க, ஏ வந்து கிரேட்டர் தென் பி கரெக்டு, ஆர் ஏ வந்து லெஸ் தென் பி, இது தப்பு. ஆர் அப்படின்னா ப்ளஸ் மாதிரி, அது என்ன தான் கடைசியில் 0 இருந்தாலும் அங்கே இருக்கிறத சொல்லிடும். ட்ரூ வந்துருக்கு பாருங்கள். இதே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ புரியுதா அண்டுக்கும் ஆர்க்குள்ள வித்தியாசம்? இப்போ வந்து நாட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆர் நாட் தானே. நாட் ஏ கிரேட்டர் தென் பி. ஏ வந்து பியை விட கிரேட்டர் தான், அப்போ இது ட்ரூ தான் வரணும். நீங்கள் நாட் போட்டிங்கன்னா முன்னாடி அப்படியே ஆப்போசிட்டாக வரும், ஃபால்ஸ்னு வரும். இப்படி யூனரி மைனஸ் அந்த ஆப்ரேட்டர் வந்து இங்கே மைனஸ் போட்டோம்னா அது அப்படியே இங்கே இருக்க என்ன வேல்யூவோ அதோட மைனஸ் ஆட் ஆகி வந்துடும்ல, அதே மாதிரி தான் இந்த நாட் ஆப்ரேஷன். முன்னாடி என்ன போட்டிருக்கீங்களோ என்ன இருக்கோ அதோட நெகட்டிவாக வரும், அதான் நாட் ஆப்ரேஷன். பூலியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எரர் தப்பு பண்ணி காமிக்கிறேன். ட்ரூ. ஓகே, நேம் எரர் அப்படின்னு ஒரு எரர் இருக்குது. நான் அந்த மாதிரி எரர் வர என்னென்ன எரர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நேம் எரர், இந்த எரர் இந்த இதை மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாவே அது என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நேம் எரர் போட்டிங்கன்னா இந்த நேம் இந்த மாதிரி ஒரு இது இல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்டுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர். ஓகே, இப்போ இது எரர் வந்திருக்காது, வராது. ஓகே, y equal to false. ஓகே, இப்போ பாருங்க, x and x true, x and y false, x or y true. ஓகே, இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தான் பூலியன் லாஜிக்கல் ரெண்டும் ஒரே தான், கிட்டத்தட்ட ஒரே தான். இந்த இது செக் பண்ணுறது தான் வேலை. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா அப்படிங்கிறது இந்த 6 இதையும் நான் வந்து சொல்லி காமிச்சிட்டேன். ஓகே, எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலது நான் எக்ஸாம்பிள் ரொம்ப கொடுக்கல, ஏன்னா அது மேக்ஸில் உங்களுக்கு வந்து அந்த மாடலஸு அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், ஃப்ளோ டிவிஷனு அதெல்லாம் தெரியும். அதனால் அதுக்கெலாம் எக்ஸாம்பிள் கொடுக்கல. அது என்ன பண்ணேன் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லியிருந்தேன். நான் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று சொல்லிட்டேன், என்ன ரீகால் பண்ணுறேன். இல்லை, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா 6 டைப் இருக்குது. கடைசி 2 டைப்பும் ஒன்று தான், அது வந்து 5 டைப்னு வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது,
யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, பூலியன் ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? இது என்ன எல்லா ஆப்ரேட்டர்ஸும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரோக்ராமில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பார்க்குறேன். நான் ஒன்று நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் படிக்கிறதுக்கு. ஓகே, எஸ்கேப் கேரக்டரை பற்றி பார்க்கலாம். எஸ்கேப் கேரக்டர்னா ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணுறீங்க, ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டிங்க இங்கே ப்ரோக்ராமை. அது உங்களுக்கு அடுத்தடுத்த லைன் வரணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம், இல்லை 2-3 லைன் ப்ரோக்ராம் நீங்கள் நிறைய எழுதுறீங்க ஒரு பேராகிராஃபாக, அது உங்களுக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில இதாக பற்றி தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஆமாம், அதுதான் நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு அடுத்தது அதிலே நான் அடுத்தது ஒன்று எடுக்கிறேன். இன்புட் அவுட்புட்டு பற்றி பார்க்கலாம். எப்படி இன்புட் நம்ம இப்போ என்டர் ஏ டேட்டா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு என்டர் யுவர் நேம் அப்படின்னா உங்கள் நேம் இதுவாக இருந்தால் நீங்கள் ஓகே இது இப்போ உங்கள் ரோல் நம்பர் டைப் பண்ணி இந்த ரோல் நம்பர்னால் இந்த ஹால் போங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமோட நம்ம பார்க்கலாம். அதான் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பில்ட்இன் ஃபங்க்ஷன், பில்ட்இன் மாடியூல் அது இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அப்படியே போவோம். இஃப், எல்ஸு, வைலு, ஃபார் லூப்பு இந்த மாதிரி நம்ம போவோம். ஓகே, இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, எல்லாமே நான் படித்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை.